அது வந்து மேடம், திவ்யாக்கா தான் என்ன வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அவ கூப்பிட்டா நீ வந்துருவியோ? சரி, திருவ பாத்தியா? இல்ல மேடம், நான் வந்ததுல இருந்து இது வரைக்கும் அவரை பார்க்கல. இங்க பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீ கிச்சனை விட்டு வெளியில வரவே கூடாது. நாங்க எல்லாரும் ஸ்ரீக்கு திருவுக்கு உப்பு கூட மாத்துறதுக்கு கோவிலுக்கு போறோம். அது வரைக்கும் அங்க இங்கேயும் வெளியில எதுவும் வரக்கூடாது. நான் சொல்றத கேட்காம வெளியில வந்த அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. என்னக்கா, என்ன பிரச்சனை? இவளை ஏன் திட்டிட்டு இருக்க? நிக்கிறாளே, இவ இருக்கிற இடத்துல எந்த நல்லதும் நடக்காது. இந்த கொடங்காரி என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாலும் அதுக்கு மறுநாள் ஸ்ரீக்கு அம்மா போட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, இவ ஆளை மயக்கிறதுல கில்லாடி. கல்யாணம் ஆகி தாலி கட்டிக்கிட்டானுதான் பேர். ஆனா யாராவது கிடைக்க மாட்டாங்களா, அவனை வளைச்சு போடலாமான் தான் இவ அலைஞ்சிட்டு இருக்கா. அப்படி ஒரு கேடு கட்டவை இவ. பாக்குறதுக்கு நல்ல மாதிரி இருக்காளேன்னு இவளை நம்பிராத. இவ சாதாரணமான ஆளே கிடையாது. இவள ஸ்ரீதான் நம்புறா. ஆனா அவளுக்கு இவ எப்ப ஆப்பு வைக்க போறானே தெரியல. ஏய், நிறுத்து. எதுக்கு சும்மா நீலி கண்ணீர் வடிக்கிற? சும்மா இந்த அழுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரு, எப்பேற்பட்ட கைகாரின்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போ. அக்கா, சத்தம் போடாதக்கா. யாராவது கேட்டா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாம இப்ப கோயிலுக்கு போகணும், அதுதான் முக்கியம். இவள அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஏய், இங்க பாரு, திரும்ப திரும்ப சொல்றேன். கிச்சனை தாண்டி வெளியில உன்னை எங்கேயாவது பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. மேடம், திவ்யாக்கா தான் அவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் காஃபி கேட்டாங்க. ஏய், அறிவு இல்ல? அங்க திரும்பலாடி நிக்க கூடாது தானே இப்ப நான் உங்ககிட்ட இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். காஃபி கேட்டாங்க, விளக்கணை கேட்டாங்கன்னு.